Hi friends, my life food தமிழ் சேனல்ல இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு எறா தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எறா தொக்குக்கு தேவையான பொருட்கள் இது 1/4 கிலோ எறா, 2 பெரிய வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை, 2 தக்காளி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். எறா தலைலாம் கிள்ளி மஞ்சள்தூள் போட்டு 4 முறை அலசி வச்சிருக்கேன். இப்போ எறா தொக்கு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சீரகம் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ எறாவை போட்டுக்கலாம். நல்லா தண்ணிலாம் இல்லாமல் வடித்து போட்டுக்கணும். எறா ஒரு அரை நிமிஷம் லைட்டாக இந்த மாதிரி வதங்கிச்சுன்னா புரிஞ்சிடும். தண்ணிலாம் இழுத்துக்கும். தண்ணி இழுத்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். தக்காளி வதங்கணும். அதுக்கு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள்தூளும் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கணும் நல்லா. அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடுங்க. பக்கத்துல இருந்து வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா கலரி விடுங்க. வதக்கினதுலேயே பாதி எறா வெந்துடுச்சு. இருந்தாலும் ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 7 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். இப்போ 7 நிமிஷம் பார்க்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் வதக்குனீங்கன்னா எறா தொக்கு ரெடி ஆகிடும். இது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வருது. ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.